அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன? சார் காவடி சரவணம்பா. எந்த கோயிலுக்காக ரெடி பண்ணி? வீரவாளி ஜெயந்தபுரம் வீரவாளி வீராளி முருகனுக்கு தானே பொதுவா அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு பால் குடம் இந்த மாதிரிதான் அக்னி சட்டி எடுப்பாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் பண்றது. சரி, காலப்போக்கில் கொஞ்சம் மாறிடுச்சு. இது எப்படி இந்த அலங்காரம்லாம் இது ஒரிஜினல் பூ தானே? இது எல்லாமே ஒரிஜினல் பூ. இந்த மாதிரி பூ, இந்த டெக்கரேஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அனுமானமா எவ்வளவு செலவாயிருக்கும்? இந்த பசங்க மட்டும் வந்து 30 ரூபா செலவு. 30,000. உடலை வருத்தி இந்த மாதிரி பண்றாங்கல்ல, இதுக்கு விரதம் அந்த அளவுக்கு நடக்குதுல்ல. நடக்குது. அதனால ஒருத்தவங்க வேல் போடுவாங்க. சரி. ஒருத்தவங்க நெத்தி வேல் போடுவாங்க. நெத்தி வேல். இந்த நெத்தி வேல்ன்றது எப்படின்னா இருக்கும்? இப்படி புருவத்துல போடுவாங்க. ஒரு புருவத்துல எத்தனை வேல் போடுவாங்க? 21 வேல். 21 வேல். புண்ணு ஆறுறதுக்கு எவ்வளவு நாள்? 3 நாள். இதுக்கு எதுவும் தனியா ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலாம்? எதுவும் இல்லை. எதுவுமே. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதோட 15 வருஷம். 15 வருஷமாச்சு ரெடி பண்றீங்க. இதனால உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்கா? இறைப்பணிக்காண்டி செய்யறோம். இறைப்பணிக்காக செய்யணும். அம்மன்ட்ட ஒரு சிறப்பு அம்சம் ஏதாச்சும் சொல்லுவாங்க? எது கேட்டாலும் நடக்கும். எது கேட்டாலும் கிடைக்கும்.